സാറേ ഈ ലോകത്തിൽ யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். என்னை திரையுலகில் பெற்றெடுத்த என்னுடைய இரண்டாவது தாய் அவர் தான் பாக்யராஜ் சார். சின்ன உள்ள ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவர் வந்து சாந்தனுவை வந்து ஒரு பெரிய ஹீரோவாகணும், ஹீரோவாக வரணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னப்பா எங்கப்பா இருக்க? இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்துருந்தேன். ஐயோ கோயம்புத்தூர் வந்துட்டியா? சரி சரி, ஒன்றும் இல்லை, நாளைக்கு சாயந்தரம் வா, உனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அடுத்த நாள் சாயந்தரம் போய் பார்க்கும்போது அவர் இந்த ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே இருந்ததை பார்க்கும்போது உண்மையிலே மனசு உடஞ்சி ரொம்ப நான் ஏதாவது ஒரு புது படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் உன் பேர் இருக்கான்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ சமீபமாக உன் பேர் இருக்கு, சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச கலைஞருக்கு அப்புறம் அதிகமாக பேடு பேப்பர் உபயோகித்த ஒரே கதாசிரியன் வந்து பாக்யராஜ் சார். ஆனால் அவர்கிட்ட இருந்த அவர் கூட சிஷியர்களாக இருந்த அவ்வளோ பேருடைய வளர்ச்சியும் அவர் கண்களாலேயே ஆசீர்வதியும், மகிழ்ச்சி தெரியுங்க. வாலியையா வந்து என்னை வாரிசுன்னு சொல்லும் போதெல்லாம் இப்போ கூட நீங்கள் வீடியோ பாருங்கள், பாக்யராஜ் சார் அவ்வளோ சந்தோஷமாக கைதட்டுவார், நம்ம பையனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாக்யராஜ் பாட்டு எழுத லாயக்கு இல்லாத பல பேரை என்கரேஜ் பண்ணாலும் உருப்படியா ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணிடுவாங்க. கால் மேலே கால் போட்டு ஒரு தலைவணி இருக்கும் அவர் மேலே, அப்படிதான் வச்சு எங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்தோடனே கீழே இன்டர்காம்ல டைரக்டர் பேசுறாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரில் இருந்த ஒரு மரியாதை கொடுப்போம்ல, எல்லாத்தையும் எடுத்து ஒரு மரியாதையோட அப்படி சார் அந்த நேர்ல கொடுக்குற மரியாதையை போன்லயே கொடுப்பாரு. இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட் சொன்னியா? இப்ப கூட கேட்கறவங்களுக்கு தெரியாது பாக்யராஜ் சார் எப்படி பாட்டு எழுதுறதுக்கு டியூஷன் எடுத்தாரு. அவர் மிக சிறந்த பாடலாசிரியர். அவர் படத்துல வந்த பெரிய ஹிட் சாங்ஸ் கிட்டத்தட்ட 80% சாங்ஸ் அவரு வந்து பல்லவி எழுதினார். இன்று லேக் ஏரியா விடிந்தது, தன்னை கதைகளால் அலங்கரித்த ஒரு படைப்பாளி இல்லாமல் அவரால் தான் என் பாட்டெல்லாமே அவர் பாடிய தாலாட்டு. ஒரு மகா கதை சொல்லியின் சுயசரிதையை காலம் தன் பேனாவால் எழுதி முடித்து விட்டது. சுமார் அரை நூற்றாண்டு எழுதி ஓயாத அந்த கதை சொல்லியின் பேனாவை இன்று வாழ்க்கை மூடி வைத்து விட்டது. என் குருவே, என் பாட்டுக்கும் என் வாழ்க்கைக்கும் முகவரி தந்த உறவே, நீ சொல்ல மறந்த கதை இந்த இறுதி நாள் மட்டும்தான். என் வீட்டின் எல்லா விளக்குகளையும் ஏற்றியவர், அவர் ஏற்றாத விளக்குகளே என் வீட்டில் இல்லை. விளக்கேற்றியவர் இன்று இல்லை. என்னை பாட்டுக்கு நிலமாக்கியவர், என் உலகத்தை வளமாக்கியவர், இன்று என் கண்களை குளமாக்கியவர். அவர் என்றும் இருப்பார் இறை விதையாய், இனி வரும் படைப்புகளிலெல்லாம் திரைக்கதையாய். கே. பாக்யராஜ். வணக்கம் சார். சார், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய முக்கியமான நபர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது நமக்கு பெரும் துயரத்தை கொடுக்குது. அதில் சமீபத்தில் பாக்யராஜ் சாருடைய இழப்பு அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு துயரம். உங்களுடைய திரைப்பயணத்தில் ஞானப்பழம் 1996, ஸோ இதோட 30 ஆண்டுகள் இந்த வருஷத்தோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 30 ஆண்டு பயணத்தில் உங்களுடைய ஆசானா இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பங்காக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பர்சனலாக எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்கு? நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு சொல்ல முடியாது. அது பொதுமக்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அது ஒரு செய்தி. இது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புன்ற அந்த வார்த்தைக்கு மிக பொருத்தமான ஒன்று. ஏன்னா நீங்கள் சொன்னதை போல் நான் வந்து ஒரு 19 வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை கோயம்புத்தூரில் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருடைய சகோதரர் தன்ராஜ் அவர்கள் மூலமாகத்தான் என்னுடைய அப்பாவும் நானும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஊரில் ராஜகுமார் ஷூட்டிங் நடந்துட்டு அங்கே தான் அவரை சந்திக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நான் அதை முன்னால் படங்களில் பார்த்துருந்த ஒரு பாக்யராஜ், அதில் நேரில் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு ஆளுமை, அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய அன்பு, பக்குவம், இதெல்லாம் சேர்ந்து டைரக்டர்னு எல்லாரும் சொல்கிற அந்த கணீர்னு சொல்கிற வாசகம், இந்த ஒரு பின்னணியோடு நான் அவரை போய் சந்திக்க போகிறேன். அவருக்கே உரிய அந்த ஒரு அழகான சிரிப்பு, ஒரு வசீகரமான தோற்றத்தோட, இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளமையோட ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அப்படிதான் என்னோட பேடை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். அதை எடுத்து அந்த வச்ச கண்ணு வாங்காமல் வாசிக்கிறதுன்னா அவரை மாதிரி ஒரு
இன்னொருத்தர் எழுதுனதை அவ்வளவு அசால்ட்டா அவர் படிச்சு புரட்டிடவே மாட்டார். வாலி சார் கூட சொல்லுவார், என்ன இந்த ஆளு எழுத்தா கூட்டி படிக்கிறாராங்கிற அளவுக்கு எனக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு பேப்பரை கொடுத்தா அவ்வளோ நேரம் படிப்பார். அதை உற்று கவனிச்சு படிச்சு ஒவ்வொரு பக்கமா படிச்சுட்டு அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தீர்ப்பை அவர் எழுதுறார். திறமை இருக்கு, இன்னும் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா முன்னுக்கு வரலாம், என் கூட சென்னைக்கு வந்துடுறியா எடுத்தோன்னே அதான் கேட்டேன். நான் அவரை முதல்ல சந்திக்க போய் வாய்ப்பு தான் கேட்க போறேன். அவர் வந்து சென்னைக்கு தன்னோட கூப்பிடுவாருன்னு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல. அப்போ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் படிப்பின் பாதியில இருக்கிறேன். அப்போ என்னோட ஆர்வம் முழுக்க நான் அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கூட போகணுங்கிறது எனக்கு முடிவாயிடுச்சு. நான் அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இல்லை, நான் வந்து அவர் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கடந்து வந்துட்டேன். அப்போ சென்னைக்கு வந்ததோடு இல்லாமல் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், அவருடைய வீட்டிலேயே என்னை வந்து அவருடைய குடும்ப உறுப்பினரை போல அவர் இருக்க வச்சார். காலையில் 9 மணிக்கு வருவேன், ராத்திரி கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி வரைக்கும் அவர் கூடவே தான். அவருடைய பத்திரிகை பாக்கிய பணிகள், கதை விவாத பணி, குறிப்பா இசை அமைக்கிற பணி. அவருக்கு இசை மேல வந்து இப்பயும் ஒரு அடங்காத கதை இப்ப கூட இருக்கு. அவருக்கு கேரம் போர்டும் மியூசிக்கும் வந்து அவ்வளவு பிடிக்கும். அவர் கூட நெருங்கி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒன்னா அவர் கேரம் போர்டோட உட்கார்ந்துருப்பாரு, இல்லைன்னா ஒரு கித்தாரிஸ்ட் அவருக்குன்னு ஒரு டியூன் புக் இருக்கு, அந்த புக்ல உட்காந்து அவர் ஒரு டியூன் போட்டுட்டே இருப்பாரு. அது யாரு கேட்கறாங்க, அதை யாராவது பாராட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவருடைய மனம் முழுக்க ஒரு இசைக்குள்ள இருந்துச்சு. இது இரண்டும் இல்லாம பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னா ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேடு, பேப்பர், பேனா, அந்த கண்ணாடியை சரி பண்ணிட்டு ஒரு சின்ன பாருன்னு ஒரு காஃபி, இதோட தான் அவரை பார்க்க முடியும். இந்த 3 இல்லாம அவரை நம்ம பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச கலைஞருக்கு அப்புறம் அதிகமா பேடு பேப்பர் உபயோகிச்ச ஒரே கதாசிரியன் வந்து பாக்யராஜ் சார். எப்ப போனாலுமே ஏதோ ஒண்ணு, நான் போகும்போதெல்லாம் தலை அப்படி குனிஞ்சு இப்படி எழுதிட்டே தான் இருப்பாரு. நம்ம போய் உட்காந்ததே அவருக்கு தெரியாது. ஒரு 30 செகண்ட் கழிச்சு முடிச்சு, பாப்பா எப்போ வந்த அப்படின்ட்டு அந்த பேடை அப்படி மூடி வச்சுட்டு உடனே என்ன எழுதணுமோ அதை எடுத்து அதை படிச்சு காட்டுவார். படிச்சுட்டு பார்த்தா அது வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு தத்துவ கவிதையா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் போறேன், அவரு மேஜைக்கு முன்னால முழுக்க பெரிய புராணம் எல்லாமே பக்தி இலக்கியம். அப்ப என்னன்னா நான் அண்ணன் தான் சொல்லுவேன், என்னன்னா முழுக்க பக்தி இலக்கியங்களை மூழ்கிட்டீங்க. இல்லப்பா இதுல என்னதான் அப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சேன், நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறம் முழுக்க படிச்சே தீர்றதுன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அதனால மொத்தம் படிச்சுட்டு இருக்கேன். இதை படிக்க படிக்க நம்ம சும்மா இருப்போமா, அதனால எனக்குள்ள ஏதோ ஒன்று தோணுது, அதை அப்படியே எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்படி இது வந்து எனக்கு நான் பார்க்கும்போது, இப்ப இன்னும் யாரோ ஒருத்தர் பார்க்கும்போதும் அது மாதிரி வேற சம்பவம் நடந்திருக்கும். இப்படி அவர் வந்து சொல்லி வெளியே வராத கதைகளும் சம்பவங்களும் கவிதைகளுமே கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி வைக்கிற அளவுக்கு அவர் வீட்டில் நிச்சயமா குமிஞ்சு கிடக்கும். இந்த மாதிரிதான் முதல் சந்திப்பு அவர்கிட்ட ஆரம்பமாச்சு. அப்ப ஞானப்பழம் படம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப என்னை கூட்டிட்டு வந்து, அப்ப எனக்கு பாட்டு எழுத வருங்கிறத விட ஆர்வம் தான் இருந்தது, எனக்கு அதோடைய சூட்சமங்கள் தெரியாது. அப்போ வந்து அவர் டெய்லி கம்போசிங் பண்ணுவாருன்னு சொன்னோம் இல்லையா, ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணிக்கு தான் அவருடைய இரவு நேரம் முழுக்க. அவர் ஒரு இரவு பட்சி தான், கதை விவாதம் எல்லாமே நைட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. அவருடைய சபையே பாத்தீங்கன்னா அது இப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது சார், ஆனா அவ்வளவு ஜோரா இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு எல்லாருமே குளிச்சு முடிச்சு திருநீரோட வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. காலையில உட்காந்து அப்படி அலங்கரிக்கப்பட்ட எல்லாமே இன்னைக்கு ஜாம்பவான்கள், இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கும். அதுல அவர் அப்படியே ஜம்முன்னு அப்படி வந்து ஒரு திருநீரோட வந்து அமர்வாரு. உட்காந்துட்டு கதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட மணி 1, 2, 3 அப்படி காலையில் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் இடையில கம்போசிங்ல எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு டியூன்ஸ் கொடுப்பாரு. அவரா ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார், இதுக்கு எழுதிட்டு வா, இதுக்கு எழுதி. நான் போய் ஹாலில் உட்காந்து எழுதிட்டு வருவேன், அவர்கிட்ட காட்டுவேன், திருத்தம் சொல்லுவாரு, அதை இந்த மாதிரியான மாத்தலான்னு சொல்லுவாரு. நிறைய பேர் இப்ப கூட கேட்கறவங்களுக்கு தெரியாது பாக்யராஜ் சார் எப்படி பாட்டு எழுதுறதுக்கு டியூஷன் எடுத்தாரு. அவர் மிக சிறந்த பாடலாசிரியர், குறிப்பிட்டு சொல்றதுக்கு வேண்டாம். ஆனா அவர் படத்துல வந்த பெரிய ஹிட் சாங்ஸ் கிட்டத்தட்ட 80% சாங்ஸ் அவரு வந்து பல்லவி எழுதினது தான், அவருடைய பல்லவி தான். இன்னும் சொல்ல போனா முழு பாட்டுமே எழுதியிருப்பாரு. ஆனா யார் பேர், அவங்க யார் ரைட்டர் பேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து பாட்டு எழுதுறதுல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு, அவ்வளவு ஆளுமையும் இருந்துச்சு. அவ்வளோ அழகா தமிழை வந்து சந்தத்துக்குள்ள ரொம்ப செதுக்கி எழுதுவார். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து வேகமாகவும் துரிதமாகவும் அதே சமயத்தில் சந்தத்துக்கு பொருந்தி எழுதுறேன் அப்படின்னு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பாக்யராஜ் சார். ஸோ அவர் சொல்லி கொடுத்த அதை வந்து நான் அப்படியே பின்பற்றுறேன். நான் வந்து பாட்டு நீ நல்லா எழுதுறப்பா அப்படின்னு அவர் ரொம்ப நாள் என்ன சொல்லவே இல்லை.
நான் கிட்டத்தட்ட கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் எழுதிட்டேன், வானத்தை போல எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷன்ல சொக்கத்தங்கம் படத்துல எழுதுறேன். கேப்டன் விஜயகாந்த் சார் நடிச்ச படம், தேவா சார் மியூசிக். அப்ப நான் எழுதிட்டு ஒன்னா நினைச்சேன் அந்த படத்துல எல்லா பாட்டும் எழுதுறேன். அந்த அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஒரு வார்த்தையை சொன்னார், இப்போ உனக்கு சொந்தமும் வருது சொந்தமாவும் வருது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு அப்பதான் அவர் முதல் முறையே ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நடந்த, நீங்க சொன்ன மாதிரி 96ல நான் பாடலாசிரியர் அறிமுகமாயிட்டேன். ஆனா நான் அவர்கிட்ட சேர்ந்தது 94லயே சேர்ந்துட்டேன். 94ல இருந்து கிட்டத்தட்ட 4 வருடம் நான் வந்து அவர் கூடவே தான் இருந்தேன். பாக்கியால வந்து என்னை தொடர் எழுத வச்சாரு. எல்லா விதத்திலையும் என்னை வந்து வளர்த்து விட்டார் சார். ஒரு புதிய திறமையாளன் அப்படிங்கிற பேர்ல எல்லா விதத்திலையும் ஒரு கோஸ்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகையில எப்பவுமே அப்படி ஒருத்தர் இருப்பாங்க. திடீர்னு வர்ற கடிதங்களுக்கு பதில் எழுதுறது, ஒரு திடீர்னு ஒரு சிறுகதை தேர்வாகாம போயிடும், அந்த சமயத்துல ஒரு கோஸ்ட் ரைட்டர். அப்படி வந்து நிறைய இடங்கள்ல எனக்கு இந்த கோஸ்ட் ரைட்டர் சான்ஸ் கொடுத்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிற பேர்ல வந்து அங்க ஒரு வேகன்சி எப்பவுமே இருக்கும் பாக்கியால. அப்ப அதுல எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு முதல் முறையே கொடுத்தாரு. நீங்க எழுது இந்த பேர்ல, வாசகர்கள் எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவர் அவ்வளவு பெரிய பத்திரிகை பாக்கியா. அப்ப விகடன் குமுதம் அந்த லெவல்ல பாக்கியா இருந்துச்சு. அதுல எழுத வச்சு அது நல்ல வரவேற்பு. பவித்ரா பேசுகிறேன்னு ஒரு நாவல். அதுக்கப்புறம் எனக்கு உடைந்த நிலாக்கள் வந்து எனக்கு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னை வரைக்கும் என்னுடைய புத்தகங்களை உடைந்த நிலாக்கள் வந்து ஒரு பெரிய சிகரமான ஒரு புத்தகம். அதை அவர் அன்னைக்கு எழுத வச்சார். ஸோ அப்படி எழுத்துத்துறையிலேருந்து பாட்டுத்துறையிலேருந்து ஒன்னொன்னா வளர்த்துட்டு வந்து ஒரு 33 ஆண்டுகளுக்கு மேலா எங்க குடும்பத்துல நடந்த அத்தனை நிகழ்வுகளிலும் கூட இருந்திருக்கு. அவ்வளவு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறது இல்லை, அந்த வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் அதுக்குல இருந்து எங்கிட்ட எல்லா போட்டோஸ் இருக்கு. ஏன்னா குழந்தையுடைய பிறந்த நாள், முதல் குழந்தை பிறந்தா, 2வது குழந்தை பிறகுறான், அதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கான 60ஆம் கல்யாணம். ஸோ வந்து அவர் வந்து முழுக்க ஒரு குடும்ப நபர் எப்படி நம்ம கூடவே இருப்பாங்களோ அப்படி வந்து முழுக்க 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 கூடவே இருந்து பயணப்பட்டு எங்களை வளர்த்தெடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு அதான் நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் கூட போட்டேன், என்னை திரையுலகில் பெற்றெடுத்த என்னுடைய 2வது தாய் அவர் தான் பாக்கியராஜ் சார். ஸோ ரொம்ப என்னால் வந்து அதில் என்ன ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம்னா, முந்தா நேரத்தை நான் கோயம்புத்தூர் போகிறேன். போயிட்டு நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி 9:30 மணிக்கு இறங்கி போயிட்டு இருக்கேன். பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் பார்க்கல. நைட்டு 10:15 மணிக்கு பார்க்குறேன், கேபிஆர்னு போட்டிருக்கு, பாக்கியராஜ் சார் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஐயோ 10:15 ஆயிடுச்சு, சரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து ஃபோனை பண்ணுறேன். பண்ணுனா உடனே ஃபோன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து என்னப்பா எங்கேப்பா இருக்க? இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்துருந்தேன். ஐயோ கோயம்புத்தூர் வந்துட்டியா, சரி சரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு சாயந்தரம் வா, உனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார். அது என்னென்னு எனக்கு தெரியல. அப்படியாண்ணா, சரிண்ணா நாளைக்கு வந்துடுவேண்ணா, நான் சாயந்தரம், சரி அவர்கிட்ட எதுக்கு மறுப்பு சொல்ல வேணான்ட்டு நான் வந்துடுறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஆனால் அடுத்த நாள் சாயந்தரம் போய் பார்க்கும்போது அவர் எந்த ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே இருந்ததை பார்க்கும்போது உண்மையிலே மனசு உடஞ்சி ரொம்ப ஒரு தாழ முடியாத ஒரு துயரம்னு வைங்களேன். என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்க முடியல. ஏன்னா தன்னுடைய நிறைவான இந்த இறுதி, அதாவது இந்த 6 மாதத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தார். ஆமா, இன்ஃபேக்ட் அன்னைக்கு காலையில கூட அவர் ஆக்டிவா தான் இருந்தார். அன்னைக்கு இசைஞானி ஐயாவுடைய அந்த அவருடைய 50வது ஆண்டு விழா அன்னைக்கு கூட அவராகவே வந்துட்டார். அன்னைக்கு தான் அவர் மறுபடியும் சந்திச்சு அவங்க பேசிட்டு இருந்தோம் எப்படின்னு. அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் சார் பாத்தீங்கன்னா திடீர்னு எனக்கு எப்பவாவது ஃபோன் பண்ணுவாரு. அவருக்கு என்ன தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு சந்தேகமோ, இல்ல இந்த 2 சுழினா 3 சுழினா போடுறதுல ஏதாவது ஒரு குழப்பமோ, இல்ல வந்து இந்த பாட்டு யார் சொன்னா, இந்த எந்த சித்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியும் இருந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுது. இந்த பாட்டு வந்து பட்டினத்தார் சொன்னதா இல்ல வந்து சிவவாக்கிய சித்தர் சொன்னதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல, எங்கிட்ட நிறைய புக்ஸ் இருந்துச்சு. ஓகே, நான் சரி நான் கூப்பிட்றேன் ஒரு 5 நிமிஷத்துல அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒரு புக்ஸை பரிசீலனை பண்ணி. பாக்கியராஜ் சார் அப்படின்னா மக்கள் மத்தியில் எப்படின்னா அவர் ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர், நிறைய படங்களை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, பல துறைகளில் ஃபெமிலியனான இப்படிதான் வந்து மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி அவருக்குள்ள இலக்கிய தாகம் ஒன்று இருந்தது பாருங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது.
அவ்வளோ இலக்கியங்கள் படிப்பார் சார் அவர். நிறைய குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பக்தி இலக்கியங்கள்ல அவருக்கு பெரிய ஈடுபாடு வந்துருச்சு. ஒரு 5-6 ஆண்டுகளாக நானும் தொடர்ச்சியாக பார்க்குறேன். பெரிய ஈடுபாடு அவருக்கு. ஸோ அதில் அவருக்கு வர்ற சில யோசனைகள், சிந்தனைகள் இதை பற்றி அடிக்கடி ஷேர் பண்ணுவார். இந்த 30 ஆண்டுகளில் நான் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் தினசரி சொல்றனோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அவர் பேரை கண்டிப்பாக யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு சம்பவத்துக்காகவோ காரணத்துக்காகவோ அதை சொல்லியிருப்பேன். எங்களுடைய எல்லா சகலவிதமான இன்பங்களிலும் ஒரு ஆசீர்வாதமாக அவர் சொல்லிட்டே இருப்பேன். நான் நேற்று கூட சொன்னேன், அவரை இப்போ ஃபைனலாக ஒரு பர்த்டே அன்னைக்கு அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட போய் நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தான் போகிறேன். போயிட்டு அவர் கால் தொட்டு கும்பிட்டு, ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் தான், யோ என்னை எப்போ முதல்ல சந்திச்சியோ அப்போலேருந்து என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கியா அப்படின்னாரு. இதெல்லாம் எதனால இதெல்லாம் திடீர்னு சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறது. அப்புறம் வாலி சார் வந்து என்ன தன்னுடைய வாரிசா அறிவிச்சதை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. பாட்டு எழுந்தது இந்த உயரத்தை அடைஞ்சதெல்லாம் ஓகே, தேசிய விருது கூடயா, ஆனா வாலி சொன்னது இல்லை உண்மையிலேயே ஒரு பிரார்த்தனை இருக்கியா, அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அவரு கலைஞர் வித்தக கலைஞர் பட்டம் கொடுத்தது அப்போ ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவதுங்க நம்முடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே நம்ம சொந்தங்கள் கூட மகிழ்ச்சி அடையதான் நமக்கு தெரியாது. நண்பர்கள், சொந்தங்கள், சபை கைத்தட்டும். இதுல எவ்வளவு உண்மை யாருக்குள்ள இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேரால அந்த வளர்ச்சியை ஏத்துக்க முடியாது. ஆனா அவர்கிட்ட இருந்த அவர் கூட சிஷியர்களாக இருந்த அவ்வளவு பேருடைய வளர்ச்சியும் அவர் கண்களாலே ஆசீர்வதியும் மகிழ்ச்சி தெரியுங்க. வாலியையா வந்து என்னை வாரிசுன்னு சொல்லும் போதெல்லாம் இப்போ கூட நீங்க வீடியோ பாருங்க, பாக்கியராஜ் சார் அவ்வளோ சந்தோஷமா கைத்தட்டுவார். நம்ம பையனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நேஷனல் அவார்ட் பத்தி நேஷனல் அவார்ட்லாம் அவருக்கு நான் வாங்கிட்டு அவர்கிட்ட போனேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்னும் பல விருதுகள் நீ வாங்குவியா உன்னுடைய, அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அவர் சந்தோஷம். அப்புறம் நான் வந்து அவருக்கு என்ன ஒரு அடிக்கடி என்கிட்ட ஒரு வருத்தப்படுவார்னா, நீ ஏன் நடிக்க வந்த. இன்ஃபேக்ட் அந்த இது நானே பார்த்து சார், அந்த ஆருத்ராவோட ஈவெண்ட்ல இவர் வந்து நடிகர் இயக்குனரை தாண்டி இவர் பாடலாசிரியர் பாவிஜே அப்படிங்கறத என்னைக்கு, அதாவது அவருக்கு அதை வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா, இதனால அவனுக்கு பாடல் எழுதுற வாய்ப்பு போயிருமோன்னு பயந்தார். அந்த ரொம்ப ஒரு தாயின் உள்ளத்துடைய அக்கறை அது. இவன் வந்து வேற துறைக்கு போய் முன்னேறணும்னு நினைக்கிறான், இந்த துறையில சாதிச்சுட்டான். ஆனா வந்து இந்த வாய்ப்பை வந்து அவன் இந்த உயரத்தை அவங்க இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப அக்கறையா இருந்தாரு சார். ஒவ்வொரு வாட்டியும் கேட்பாரு, இப்ப என்னப்பா பாட்டுலாம் வந்துட்டு இருக்கா, இந்த கருப்பு பாட்டு கேட்டேன், இப்போ உனக்கு நிறைய படம் வந்திருக்குமே, நீ ஹிட்டு கொடுத்தாதான் மதிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாரு. அதனால அந்த பாட்டு எழுதுறது மட்டும் விட்டுறாத, நீ உனக்கு நினைக்கிறத ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற அதை நீ பண்ணு, அது உன் ஆசை, அதை நான் வேணான்னு சொல்லலை. ஆனா வந்து இந்த எப்ப பாட்டும் எழுதினாலும் அதுல வந்து உன் பேர் இருக்கணும். அவர் சொல்லுவாரு, நான் ஏதாவது ஒரு பொது படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா உன் பேர் இருக்கான்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு. அப்ப சமீபமா உன் பேர் இருக்கு, சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம கிட்ட நம்மளை பத்தி பேசுறதை விட சார் மற்றவங்கள்ட்ட பேசுவார். இந்த பாட்டை வந்து அவன் இப்படி எழுதியிருக்கிறான், பாட்டுங்கிறது இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி புதுசா வர்ற அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போவாங்கல்ல அவங்கள்ட்டயோ, அது மாதிரி யாரையாவது ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பாடல் எழுதுறத பத்தி பேசும்போது அந்த சம்பாஷணைகள்ல என்னை பற்றியும் அதை நிறைய பேர்கிட்ட வந்து அதை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு இது பண்ணாரு. ரொம்ப என்னுடைய மிகச்சிறந்த உறவு, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத மிக பேரன்பான. உண்மையிலே நான் என்னுடைய வருத்தம் என்னன்னா, இந்த தமிழ் சினிமாவில் நம்ம எவ்வளோ பேரோட பழகிறோம், எவ்வளோ பேரோடைய இணைஞ்சு வேலை செய்கிறோம். ஆனால் நான் வந்து நம்ம ஜெயிக்கணும், நம்ம இன்னும் மேலே மேலே உயரணும் அப்படின்னு உண்மையிலேயே நினச்ச ஒரே ஒரு உள்ளம்னா அது பாக்கியராஜ் சார். உண்மையிலே இனிமேல் எனக்கு அது யாருமே கிடையாது, அப்படிதான் நான் சொல்லுவேன். அவருடைய இனிமேல் ஒரு ஆன்மாவாக இருந்து தான் அவர் ஒரு தன்னுடைய ஒரு இறை சக்தியாக இருந்து தான் நம்ம கூட இருந்து வழி நடத்தணுமே தவிர அந்த ஒரு இடத்தை இனி யாரும் பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம். நமக்கு என்னதான் இருந்தாலும் அவரை நம்ம தினசரி சந்திக்கலை, ஏதோ ஒரு நாள் நிகழ்ச்சி இந்த மாதிரி இடத்துல தான் சந்திக்கிறோம் அவரை போய். ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு
ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சோர்வு அல்லது ஒரு திடீர்னு ஒரு வெறுமை இது வந்துச்சுன்னா நமக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட் இருப்பாங்க. அதை ஒரு ஒரு கூடுதல் அரவணைப்பு அது வந்து அவர்கிட்ட கிடைச்சிட்டு இருந்தது தன்னால். அது இனிமே இல்லை. அதுதான் சமீபத்தில் அவருடைய குரு பாரதிராஜா அவருடைய இழப்பு அவரை ரொம்ப பாதிச்சதா சார்? அந்த ஒரு விஷயமும் அவர் பாரதிராஜ் சார் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபோன் வருங்க, அவரு குரல் கேட்கும், வெளியில கசியும். அப்போ வந்து அவரு எந்த ஃபோன் வச்சிருப்பாரு, என்ன லேண்ட்லைன். அப்போ வந்து அவர் பாரதிராஜா சார் வாய்ஸ் தான் ஒரு மாதிரி கரகரன்னு கேட்கும். கேட்ட உடனே அது வரைக்கும் கால் மேல கால் போட்டு ஒரு தலைவணி இருக்கும் அவர் மேல, அப்படிதான் வச்சு எங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்தோடனே கீழே இன்டர்காம்ல டைரக்டர் பேசுறாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர்ல இருந்த ஒரு மரியாதை கொடுப்போம்ல, எல்லாத்தையும் எடுத்து ஒரு மரியாதையோட என்ன அப்படி சார் அந்த நேர்ல கொடுக்குற மரியாதையை போன்லயே கொடுப்பாரு. அவரை இயல்பா அவர் அறியாமலே வரும் ஒரு குரு பக்தி. உண்மையில குரு பக்திக்கு அவரை இணை யாரையுமே சொல்ல முடியாது. இவருடைய பிறந்தநாள் ஆகட்டும், அவருடைய பிறந்தநாள் ஆகட்டும், முதல் கோயிலுக்கு போறாரோ இல்லையோ போய் பாரதிராஜ் சாரை போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு குரு பக்தி வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கைடன்ஸா இருந்தது. ஏன்னா நான் அப்ப அவர்கிட்ட சேரும்போது 19 வயசு தான், ஒண்ணுமே தெரியாது, உலகமே தெரியாம வந்து எங்க அப்பா அம்மாவோடவே வளர்ந்துட்டு இருந்தேன். அப்படியே அவர் கூட போய் சேர்ந்துட்டேன். ஸோ அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே அரவணைச்சார். அடிக்கடி ஊருக்கு அனுப்புவாரு. அப்புறம் அதே சமயம் கண்டிக்கவும் செய்வாரு. ஐயோ ஊர்லயே உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் போதும், சென்டிமெண்ட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளை வந்து செதுக்கணுமோ அங்கேயும் செதுக்கவும் செய்வாரு. ஸோ பாரதிராஜா சாரோட இழப்பு வந்து அவருக்கு சமீபமா கொஞ்சம் மனத்துயரத்தை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு. அது பட் அது காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விதத்துல அவர்கிட்ட நான் பார்த்து பிரமிக்கிறது என்னன்னா, இதை விட பெரிய துயரங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் சந்திச்சிருக்காரு. நான் கூட இருக்கும்போது படங்கள் ரீதியாக சில நிறுவனங்களோட பெரிய தொகைகள் வந்து இழந்த போது எப்படி நிறைய அவரை சுத்திய சில பிரச்சனைகள் ஒரு கட்டத்துல வரிசையா அடுக்கடுக்கா அவரை வந்து திக்குமுக்காட வச்ச அளவுக்கு மற்றவங்களா இருந்தா மீண்டிருக்கவே முடியாது. வெளியிலயும் வந்துருக்க மாட்டாங்க, உடஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அப்படியே எந்த இடத்துலையுமே அமைதியா இருப்பாரு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆவாரு. ஆனா அதை வெளிப்படுத்தி ஷவுட் பண்ணி கத்துறதோ ஆத்திரப்படுறதோ அந்த கோபத்தை வெளியில யார்கிட்டயோ காட்டுறதோ அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே அப்படியே உள்ளடக்கி அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருப்பாரு, படிப்பாரு. அந்த சம்பவம் நடந்தே தெரியாது. அந்த சுமையை சுமந்ததற்கான ஒரு கல் எப்படி ஒரு சுமையை சுமக்குமோ அது மாதிரி ரொம்ப அழகா அதை வந்து அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஸோ அதனால வந்து அவர் இயங்கிக்கிட்டே இருந்தார். அவருடைய படைப்பு வந்து வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதெல்லாம் இல்லை, ஆனா அவர் படைச்சுக்கிட்டே இருந்தார். அதுதான் முக்கியமானது. ஒரு பறவை மாதிரி இறை கிடைக்குதோ இல்லையோ அது பறந்துகிட்டே தான் இருக்கு. அது மாதிரி பாக்யராஜ் சார் மக்கள்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரோ இல்லையோ ஆனா கதை எழுதிக்கிட்டே இருந்தார். தன்னை சந்திக்க வரவர்கிட்டலாம் கதை சொல்லிட்டே இருந்தார். அந்த ஒரு மகத்தான கதை சொல்லிய இன்னைக்கு காலம் இழந்துருச்சு, சினிமா இழந்துருச்சு. பாடலாசிரியர் தாண்டி நீங்க இயக்குனரா ஆருத்ரா படத்துல இன்ஃபேக்ட் அவருடைய ரோலை வந்து நீங்க ரொம்ப பார்த்து பண்ணீங்க. இன்ஃபேக்ட் அவருக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது பெருசு. உங்களுடைய குருவை நீங்க இயக்கும் பொழுது அது எப்படி இருந்தது? ஆமா, எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய அவர்கிட்ட கதை சொல்லும் போதே சில திருத்தங்கள்லாம் சொன்னார். திரைக்கதை ரீதியை இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த கதையை நாங்கள் படமாக்கணும். ஃபர்ஸ்ட் ஷாட் நான் போய் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் சொன்னேன். ஸோ எனக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. நம்ம ஒரு டைரக்டர்னு பார்த்து நம்ம வந்து பிரமிக்கிற ஒரு குரு, ஒரு ஆசான், அவரை வந்து டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆனால் அந்த எதுவுமே அவர் அதில் காட்டிக்கல. அவர் உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா, ஒன் மோர் வேணும்னாலும் சொல்லு, நான் பண்ணிடுறேன் அப்படின்பாரு. அதே மாதிரி சில ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ஏன்னா அவர் வந்து மூவியாலியாலேருந்து எடிட் பண்ணிட்டு வந்தவர். அந்த எடிட் மிஷின் ஃபிலிமில் ஓடும், அதுலேருந்து எடிட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆனவர். எடிட்டிங் எந்த ஷாட்டு, கேமரா ஆங்கிள் எங்கே, இதுக்கு எந்த ஷாட் இந்த இடத்துல யூஸ் உபயோகப்படும் எல்லாமே அவருக்கு ஒரு சீன் வச்சாலே தெரிஞ்சிடும். இதுக்கு இந்த ஆங்கிள்ஸ் தேவை, இதுக்கு மேலே எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு டைரக்டரா அவருக்கு வந்து பிரில்லியன்ட். நீங்க பேசிட்டு இருக்கும்போது கேமரா பொசிஷனுக்கு லுக் கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ ஃபேவர். அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் சாதாரண விஷயம். ஸோ அந்த எடிட்டிங் தன்மையோட நடிப்பார். அப்போ அந்த கேள்வி கேட்பார், இப்போ இந்த ஷாட் எடுக்கிறிய, இப்போ இது எந்த எடிட்ல எங்கே போடுவேன் அப்படின்பாரு. இல்லை நான் ஏதோ நல்ல ஷாட் ஆர்க்கும் எடுத்தேன், அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, அந்த கிளாரிட்டி உனக்கு இருக்கணும், இந்த ஷாட்டை நீ எடுத்துக்கோ, ஆனா இந்த 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 பஞ்சியாவது யூஸ் பண்ண போறேங்கிற கிளாரிட்டியோட இந்த ஷாட் எடு. சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு எடிட்ல போட்டு பார்த்துட்டு போடலாம் அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் பண்ற விஷயம். எல்லா டைரக்டர்ஸும் அப்படி பண்ணுவாங்க. அது எல்லா டைரக்டர்ஸ் மீன்ஸ்
இப்ப வர்ற ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல பண்ற திடீர்னு பேசிட்டு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று போகும், இப்படி பண்ணிக்கிறது. இந்த டாப் ஆங்கிள் ஷாட் வேணும்னு நீ ஸ்கிரிப்ட்லயே எழுதணும், எழுதிட்டு எடு, திடீர்னு தோணுனதெல்லாம் எடுத்துட்டு இருக்காது அப்படிங்கிற இன்புட் எல்லாம் அவர் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு டைரக்டரா நம்மளை அங்கங்க அப்படியே தொட்டு ஒரு ஆசீர்வாதங்களா அதெல்லாம் பிளெஸிங்ஸா கிடைச்சது. இன்ஃபேக்ட் நீங்க அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. லைக் அவருடைய அந்த உங்களுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க இருந்திருக்கிறீங்க. அவருக்கு வந்து பர்சனலா இருந்தா சார், இப்ப சாந்தனு அவருடைய ஒரு டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், அவருக்கு இப்போ அவங்க அப்பாவை இழந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்துல அவங்களுடைய இந்த ஃபேஸுக்கான அடுத்தடுத்த படிகள் அப்படிங்கிறது சாந்தனு பத்தி அவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன் இருந்திருக்கும். ஆமா, நிச்சயமா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 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 சின்ன உள்ள ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவர் வந்து சாந்தனுவை வந்து ஒரு பெரிய ஹீரோவா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. சாந்தனுவும் ஒரு ரொம்ப டேலண்டான பையன், ரொம்ப நல்ல பையன், அவர் ரொம்ப அருமையான பையன். அவர் வந்து சாந்தனு நான் சின்ன பையன்லேருந்து பார்க்குறேன், கிட்டத்தட்ட இவ்வளோ உயரம் தான். நான் சேரும்போது இவ்வளோ சின்ன பையன், ரொம்ப குறும்பா இருப்பேன். அப்படி நான் நான் போய் 3வது நாளில் வீட்டு மேலே டமான்னு சத்தம், போய் பார்த்தா இவ்வளோ பெரிய கண்ணாடி டேபிள், அது என்னது இந்த டீபாய் சோஃபால டீபாயில் குதிச்சிட்டேன். அப்படி 3வது நாள் டமான் எல்லாரும் மேலே பார்க்குறோம், என்னென்ன கீழே வேற என்ன ஒரே குறும்பி, அவன் அங்கேருந்து கண்ணாடி டீபாயில் குதிச்சிட்டான். நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் ஆகலை. இந்த அளவுக்கு ஒரு துரு இருப்பேன் அப்படி. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாக்யராஜ் சார்ட்ட இருந்து 4-5 வருஷத்துல வெளியில வந்தேன். வெளியில வந்து அவரே சொல்லுவார், நீ வெளியில போய் முயற்சி பண்ண, உனக்கு நான் ஞானப்பழம் பாட்டு கொடுத்துருக்காரு, வேட்டி முடிச்சுக்கட்டு கொடுத்தாரு, அப்புறம் அவருடைய டிவி சீரியல்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெளியில போய் முயற்சி பண்ணும்போது பாக்யால தொடர் எழுத கொடுத்தாரு. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு நான் போகும்போது சாந்தனு வந்து கொஞ்சம் பெரிய பையனா இருந்தாரு. அப்ப பார்த்த சாந்தனு வந்து முழுக்க வேற, ரொம்ப பக்குவமா ஒரு மாதிரி ஒரு தன்மையோட ஒரு மெச்சூர்டா இருந்தா. அப்படி அப்ப சின்ன பையன் தான். அப்பதான் அவர் படத்துக்கு நான் பாட்டு எழுதினேன், என்ன சக்கரை கட்டி ஏஆர் ரஹ்மான் சார் அந்த படத்துல நான் பாட்டு எழுதினேன். ஸோ அப்போ நான் சொன்னேன், ஆனால் சாந்தனுவுக்கு நான் பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்லா வந்திருக்கா. அப்போ இருந்த சாந்தனுவோடைய பிரில்லியன்சி வேறையா இருந்தது. இப்போ இன்னும் சமீபமாக நான் பார்க்கும்போது சாந்தனுவுக்குள்ள நல்ல ஆற்றல், தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு, ஒரு சரியான ஒரு டைரக்ஷன்ல டைரக்டரோட பையன் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. ஏதாவது நிறைவேறாத ஆசைன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு சார், என்னோட ஆசை அது, ஐ வாண்ட் டு டூ திஸ் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சார்கிட்ட இருக்கிற நான் பார்த்ததுல அவர் பெருசா எதுக்கும் ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டதே இல்லை. ட்ரெஸ் எல்லாம் கூட வீட்டில் பூர்ணிமாக்கா வந்து எடுத்து வைக்கிறது தான், அவருக்குன்னு எது சாய்ஸே கிடையாது. அவர் வருவார்னே நான் வந்து அவர் குளிச்சுட்டு வர்றதுலேருந்து ட்ரெஸ் பண்ணி வெளியில வர்ற வரைக்கும் நான் கூட வந்து பார்த்துருக்கேன். வருவார், வந்தாருன்னா வெளியூர் போனால் பூர்ணிமாக்கா வந்து எடுத்து வைப்பாங்க. அதை முருகன் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் தான் எடுத்து வைப்பார். ஷூ வரைக்கும் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணி, அக்கா செலக்ட் பண்ணி அனுப்புறது தான். போடுற பர்ஃப்யூம் வரைக்கும். ஸோ வந்தாருன்னா எடுத்து பர்ஃப்யூம் போடுவார், வந்து சாப்பிட உட்காருவார். மேபி அந்த சாப்பிட்ற டிஷ் வேணால் அவர் செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம். மற்றபடி அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டு நான் எனக்கு இது வேணும், இல்லை நான் இதை அடையணும், அதுவும் அப்படி வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. அப்புறம் சில படங்கள் ஓடும் போதோ ஓடாத போதோ அதை பற்றிய புலம்பல்கள், நான் நல்லா தான், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம்ப்பா, ஆனால் நம்மளால போய் சேர முடியல, அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த கதை கனெக்ட் ஆகல, அவ்வளவுதான். இதுல எதுவும் ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. நான் வேலை செஞ்சது சரியா செஞ்சிருக்கேன். இந்த கதை மக்களுக்கு இப்ப கனெக்ட் ஆகல, மக்களுடைய ரசனை மாறி இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஒரு திரைக்கதை மேதை, நான் என்ன இந்தியாவே திரைக்கதைன்னு பார்த்து பிரமிக்குது, என்னுடைய படங்கள்ல என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு டிப்ரெஸ் ஆகவே இல்லை. அதுதான் அவருடைய சக்சஸ்க்கு இன்னைக்கும் பயங்கர கான்ஃபிடன்ட் மேன். அவரு ரொம்ப பெரிய தன்னம்பிக்கைவாதி. ஆனா அதே சமயத்துல தன்னை ஒரு தன்னம்பிக்கைவாதியாவும் அவர் காட்டிக்க மாட்டார். நான் எல்லா தோல்விகளையும் சாதாரணமா எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவருக்கு இருக்காது. ரொம்ப எளிமையா சாதாரணமா தான் இருப்பாரு. ஆனா அவருடைய மனம் வந்து எதையா இருந்தாலும் தாங்கிக்கிற, அல்லது வந்து கடந்து போகிற, எந்த ஒரு சூழலையும் வந்து சமாளிக்கிற ஒரு வலிமையான மனமா இருந்தது. அதனாலதான் அவரால் வந்து தன் வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடந்த போதும் எல்லாத்தையும் ரொம்ப அழகா அதை புறங்கையால கடந்துட்டு, ஒரு பக்கம் குடும்பம், அவருக்கு இப்ப பேரன்லாம் குழந்தைகள்லாம் வந்த உடனே அவருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். டேபிள் மேல உட்கார வச்சு கொஞ்சறது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சிட்டு அவங்கள ஏதாவது சாக்லேட் ஏதாவது கொடுப்பாரு. ரொம்ப நம்ம முன்னால அவங்கள அரவணைச்சு கொஞ்சறது அப்படி இருக்காது. அப்படி அவர் வீட்டுல பர்சனலா வச்சிருப்பாரு.
எங்களுக்கு முன்னால் வந்து அந்த லெவல் வச்சுட்டு சரி போங்க 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 அப்படின்ட்டு இப்போ நாங்களாம் வந்துட்டோம்னாலே உடனே ஒரு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி 10 நிமிஷம் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவார். அனுப்பிச்சிட்டு எங்க மற்றவங்க கூட எல்லாம் உட்காந்து திருப்பி சினிமா தான். அவருக்கு சினிமான்றது அது மேல இருந்த ஒரு அன்பு காதல் மாதிரி வேற எதுவுமே இல்லைங்க. சினிமா 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 கதை, அந்த படம் இந்த படம் இங்கிலீஷ் படம், ஒரு நாளைக்கு 3 படம்லாம் பார்த்துருக்காருங்க. 3 படம் பிடிப்பாரு. அவர் வந்து சாப்பிடுவார் ஏதாவது ஸ்நாக்ஸ், போய் உட்காந்து மறுபடியும் அடுத்த படம் ஓடிட்டு இருக்கும். அந்த படம்னா என்ன, ஒரு ஃப்ரேம் கூட பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு எல்லா லாங்குவேஜும் பார்ப்பாரு. கொரியன் படம், அவர் அளவுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு லைப்ரரி யாருக்குமே இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ 1000 படம் பார்த்துருக்காரு, ஆயிரக்கணக்கான படங்கள். அதே மாதிரி ஒரு பக்கம் எவ்வளவு படங்கள் பார்க்குறாரோ அவ்வளோ புத்தகம் படிக்கிறது. ஸோ இந்த 2 அறிவும் வந்து அதுக்கு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. நம்மளெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிடும். டெய்லி ஒரு படம் பார்க்கறதே ஒரு நாள் பார்ப்போம், அப்படி இப்படியே விட்டுருவோம். அவர் படம் பார்க்கறதும், படத்தை பத்தி பேசுறது, ப்ரிவியூக்கு போறது, ஆடியோ ரிலீஸுக்கு போய் அவங்கள பத்தி பேசுறதுங்கிறத அவர் ரொம்ப வந்து அது ஒரு தனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பிளெஸிங்கா ஃபீல் பண்ணி பண்ணாரு. புரியுது சார். ஸோ இறுதியாக தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அரசு மரியாதை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதை பத்தி இல்லை, கண்டிப்பா உண்மையிலேயே வந்து தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் வந்து பெரிய நன்றி எல்லாரும் சார்பிலும் சொல்லிடணும். ஏன்னா ஒரு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சினிமா, கதை, திரைப்படம் இப்படியாகவே இதற்காகவே வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி, ஒரு மாபெரும் கதை சொல்லிக்கு ஒரு அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு அந்த நிகழ்வும் நிகழ்ந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு இந்த மண்ணும் இந்த மண்ணின் அடையாளமான மக்களும் ஆக இருக்கிற அரசு அவருக்கு செலுத்தி இருக்கிற ஒரு கம்பீரமான மரியாதையாக நான் கருதி கைகூப்பி வணங்குறேன். அதற்கு முழுக்க உரித்தான தகுதியோடும் இன்னும் தன்னுடைய கதைகளால் எல்லாருடைய மனதிலும் வாழக்கூடிய எங்களுடைய டைரக்டர் என்று, நாங்கள் டைரக்டர் அப்படின்னாலே என்னுடைய மனசில் அந்த கம்பீரமான பெயருக்கு பாக்யராஜ் சார் தான். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல நான் பார்த்து பிரமிச்ச டைரக்டருங்கிற வார்த்தைக்கு ஒரு உருவம் வந்து அவர் தான். அதுக்கு முன்னால் எவ்வளோ பேச இருந்தாங்க, அப்புறமும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைரக்டருங்கிற அந்த ஃப்ரேம்குள்ள வந்து அவர் முகம்தான், அந்த கண்ணாடி போட்ட முகமும், அதில் இருக்கிற ஒரு திருநீரும், அதில் இருக்கிற ஒரு சிரிப்பும், ஒரு ஒரு அன்பான ஒரு அரவணைப்பும் தான் எப்பவுமே என் மனசில் என்றைக்கும் அவர்னாலே ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது சார். ரொம்ப நன்றி இந்த நேரங்களுக்காக கொடுத்ததுக்கும், நிறைய நினைவுகளை வந்து பகிர்ந்ததுக்கும். கண்டிப்பாக பாக்யராஜ் சார் அவர்கள் இனி வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் சரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க போறாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.